திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் மீஞ்சூர் பகுதிகளில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழக்கங்கள் இட்டனர். உசிலம்பட்டியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் 6 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் ஜல்லிக்கட்டு மீதான தடைக்கு காரணமான பீட்டா அமைப்பை வெளியேற்ற வலியுறுத்தி 2வது நாளாக மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெப்சி, கோக் உள்ளிட்ட குளிர்பானங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்ற மாணவர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய காந்தி கிராமம் பல்கலைக்கழக மாணவர்களை நடிகர்கள் விஜய் சேதுபதி, சிங்கம் புலி ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்தினர். நம்மளை ஏமாத்தி அவங்களுக்கு பழகிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட். நம்ம போராடுற முறையை மாத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு வேற வேற ஐடியால போராட்டம் ஆரம்பிங்க. இது பத்தாது. நம்ம டயர்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. தயவுசெய்து டயர்ட் போட்டு ஆயிடாதீங்க. தஞ்சையில் 3வது நாளாக மாணவர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் கொட்டும் உறைபனியையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான இளைஞர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக அவசர சட்டம் பிறப்பிக்க வலியுறுத்தி ராஜபாளையத்தில் 2வது நாளாக கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய கல்லூரி மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தரவில்லை என்றால் குடியரசு மற்றும் சுதந்திர தினங்களை புறக்கணிக்கப் போவதாக எச்சரித்தனர். காரைக்குடியில் கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே போராட்டம் நடத்திய 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை பழ நெடுமாறன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் விழுப்புரத்தில் 5,000க்கும் அதிகமான கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூரில் சமூக வலைதளங்கள் மூலம் ஒன்றிணைந்த இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். பெரம்பலூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சுமார் 5,000 கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
புதுக்கோட்டையில் நடந்து வரும் மாணவர் போராட்டத்தில் வெளிநாட்டினரும் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டிற்கு தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். திருவெரும்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் பெப்சி, கோக் உள்ளிட்ட குளிர்பானங்களை சாலையில் வீசி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தில் நடிகரும் இயக்குநருமான சமுத்திரகனி கலந்து கொண்டு போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்தார். இந்நிலையில் நத்தத்தை அடுத்த மணக்காட்டூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. போராட்டம் இது போராட்டம், தமிழர்களின் போராட்டம். நாகர்கோவிலில் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ள இந்த போராட்டத்திற்கு திருநங்கைகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் நாகை மாவட்டம் சீர்காழியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.